அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 வாரங்களில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, தாக்கி அளிக்கப்பட்ட விமானங்கள். ஈரான் வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல், வெடி விபத்தில் மாலுமி பலி. தென்சீன கடலில் மூழ்கிய வியட்நாம் கப்பல், 44 மாலுமிகளை பத்திரமாக மீட்ட சீனா. சவுதி மீது உக்கிர தாக்குதலை கட்டவிழ்த்த கவுதிகள், முதல் முறையாக ட்ரம்ப் எடுத்த முடிவு. சீனாவில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து, லட்சக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். தந்தையை விட அணு ஆயுதங்களில் அதிக ஆர்வம் காட்டும் ஹமேனி. ஜெர்மனியில் வீட்டின் மீது மோதிய சிறிய விமானம். பிரித்தானியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல், ஆங்கில கால்வாய் வழிபாதைகளில் ஈரானின் உளவுத்துறை வலையமைப்பு. ஒரே நாளில் அமெரிக்காவை பேரழிவுக்கு தயாராக அவசர எச்சரிக்கை. ஈரானிய கப்பல் மீது தாக்குதல், உக்ரைனுக்கு ஈரான் கடும் கண்டனம். நிலவு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்லும் ராக்கெட் சோதனை வெற்றி. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கிடையே கடந்த 2 வாரங்களாக தீவிரமடைந்துள்ள மோதலில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதலில் 11 அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தரைமட்டமாக்கப்பட்டு அசுர இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் கொசாயின் மொஹாபித் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இந்த விடயங்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்களில் உள்ள பலப்படுத்தப்பட்ட நிலத்தடி பாதுகாப்பு அறைகளுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த F-15 ரக தாக்குதல் போர் விமானம் நேரடியாக தாக்கி அளிக்கப்பட்டது. அமெரிக்க கடற்படையின் P-8 கடல்சார் ரோந்து விமானம் மற்றும் மிகப்பெரிய C-17 ரக ராணுவ போக்குவரத்து விமானம் ஆகியவை ஏவுகணை தாக்குதலில் முற்றிலும் சேதமடைந்தன. வான்வெளியில் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 8 ஏரியல் ரீப்யூலிங் விமானங்கள் மற்றும் 17 அதிநவீன உளவு மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் இதில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. F-15, P-8, C-17 மற்றும் ரீப்யூலிங் விமானங்கள் உட்பட 11 போர் விமானங்கள் இவ்வாறு ஈரானால் அமெரிக்காவுக்கு சேதத்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 17 ட்ரோன்களும் சாம்பலாக்கப்பட்டுள்ளது. 9 அமெரிக்க ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் ஈரானின் ஏவுகணைகளால் சிதைக்கப்பட்டுள்ளது. 6 தேசபக்தி ஏவுகணை ரேடார்கள், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்புகளும் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் ஒப்புக்கொண்டதை விட அமெரிக்க ராணுவ பிரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றும், இத்தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உண்மையை மறைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான், தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க ராணுவ தளங்களை சென்று பார்வையிட சர்வதேச செய்தியாளர்களுக்கு அனுமதி அளிக்குமாறும் வாஷிங்டனுக்கு சவால் விடுத்துள்ளது. இதுவரை ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் பென்டகன் வட்டாரமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் கடலில் ஈரான் தொடர்புடைய வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மாலுமியொருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான கப்பல் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை ஆக்கிரமிப்பு செயல் என்றும் பகமையான மற்றும் குற்றவியல் தாக்குதல் என்றும் ஈரான் கூறியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தெஹ்ரானில் உள்ள உக்ரைன் தூதரகத்தின் பொறுப்பாளரை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அழைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா பயன்படுத்தி வரும் வடிவமைத்த ஆளில்லா விமான தாக்குதல்களை கீவ் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு தாக்குதல்களை நடத்துவதற்கு ஈரானுக்கு எதுவாக ரஷ்யா தனது செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகளை அந்நாட்டிற்கு வழங்கி வருவதை கீவ் கவனித்திருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். ஹாஷ்பியன் கடலில் ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்றையும் ஈரானுடன் தொடர்புடைய ராணுவ சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கப்பல்களையும் உக்ரைன் படைகள் தாக்கியதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்து வளைகுடா நாடுகள் மற்றும் அங்குள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ரஷ்யாவின் தீவிர செயற்கைக்கோள் கண்காணிப்பை கீவ் பதிவு செய்திருந்ததாகவும் இந்த காட்சிகள் பின்னர் ஈரானில் வெளிவருகின்றன என்றும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இந்த இடங்கள் குறித்த ரஷ்யாவின் செயற்கைக்கோள் படங்களுக்கும் ஈரானிய தாக்குதல்களுக்கும் இடையே ஒரு தெளிவான தொடர்பு உள்ளது. தாக்குதல்களுக்கு முன்னரும் அவற்றுக்கான தயாரிப்பாகவும் பின்னரும் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காகவும் இந்த தொடர்பு காணப்படுகிறது என்று ஜெலன்ஸ்கி கருத்து வெளியிட்டுள்ளார். தென்சீன கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து 44 மாலுமிகளை சீனா மீட்டுள்ளது. சனிக்கிழமை தென்சீன கடல் பகுதியில் வியட்நாமின் சரக்கு கப்பலான கோய் நிக்குவென் 18 விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை தொடர்ந்து கப்பலில் இருந்தவர்கள் மீட்கும் பணிகள் மிகப்பெரிய அளவில் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உள்ளூர் அதிகாரிகள் விபத்துக்கு நடந்த பகுதிக்கு 6 மீட்பு கப்பல்களையும் ஒரு மீட்பு ஹெலிகாப்டர்களையும் அனுப்பி வைத்தனர். இந்த மீட்பு பணியில் வியட்நாமிற்கு சொந்தமான கப்பல் ஒன்றும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வியட்நாம் சரக்கு கப்பலில் இருந்து 44 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக சீனாவின் தெற்கு ஹைடான் மாகாணத்தின் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கப்பலில் மொத்தம் 62 பேர் இருந்த நிலையில் தற்போது 44 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள நபர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். செங்கடல் கடற்கரையோர சவுதி எண்ணெய் நிலையங்கள் மீது கவுதிகள் உக்கிர தாக்குதலை நடத்திய நிலையில் 2 வாரங்களில் முதல் முறையாக ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா திடீரென்று நிறுத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கிய போரானது தற்போது தீவிரமாக விரிவடைந்து வருவதாகவே தெரிய வருகிறது. ஈரான் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலமுறை தாக்குதல் நடத்திய கவுதிகள் தற்போது சவுதி அரேபியா மீது உக்கிர தாக்குதலை கட்டவிழ்த்துள்ளனர். இது மத்திய கிழக்கை மேலும் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளதுடன் எண்ணெய் விலைகள் மீண்டும் கடும் உயர்வை எட்ட காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான தங்கள் கடற்படை முற்றுகை முழுவீச்சில் தொடர்வதாக சனிக்கிழமை அன்று தெரிவித்த அமெரிக்க ராணுவம் கடந்த 13 இரவுகளாக தீவிர தாக்குதலை முன்னெடுத்து வந்ததை நிறுத்தியதுடன் விளக்கம் அளிக்கவும் மறுத்துள்ளது. இந்த இடைநிறுத்தம் குறித்து கேட்கப்பட்ட போது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், தூதரக ரீதியிலான அணுகுமுறையை தாம் விரும்புவதாக ட்ரம்ப் எப்போதும் தெளிவாக கூறி வந்துள்ளார். அதேவேளையில் பேச்சுவார்த்தைக்கு ஆக்கப்பூர்வமாக முன்வர தவறினால் என்ன நடக்கும் என்பதையும் அவர் ஈரானுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்றார். இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து சனிக்கிழமை பதில் தாக்குதல் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ஈரான் மீது உக்கிரமான தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் தற்போது அந்த திட்டத்தை அவர் கைவிட்டு விட்டதாகவும் தகவல் கசிந்துள்ளது. ஈரான் மீதான அப்படியொரு நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுக்கும் என்றால் அது இந்த மோதலை இன்னும் விரிவடைய செய்யும் என்பதுடன் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்தே ஆயுத பற்றாக்குறையால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள அமெரிக்கா மேலும் சிக்கலை எதிர்நோக்கும் என்பதுடன் ட்ரம்ப் நிர்வாகத்தை பின்வாங்க வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நவுல் புயல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கரையை கடந்த நிலையில் ஹாங்காங் உள்ளிட்ட தெற்கு சீனாவில் பலத்த காற்றும் கனமழையும் இயல்பு வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டுள்ளது. நவுல் புயல் காரணமாக குவாங்டாங் மாகாணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டனர். அப்பகுதி உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டதோடு நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. தெற்கு குவாங்டாங் மாகாணத்தில் குய்ஜோ நகரின் கியூங்டாங் மாவட்ட கடற்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 3:50 மணியளவில் நவுல் புயல் கரையை கடந்ததாக சீனாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த ஆண்டில் இதுவரை சீனாவில் கரையை கடந்த புயல்களிலேயே நவுல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்று சீனாவின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான சின்கியூவா தெரிவித்துள்ளது.
தற்போதைய ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி அவரது தந்தை அயதுல்லா அலி ஹமேனியை விட அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றார் என்று அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலி ஹமேனி 36 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி செய்தவர். அவர் நாட்டின் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்த போதிலும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு எதிராக இருந்தார். ஆனால் பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அவரது மகன் மொஜ்தபா ஹமேனி பொதுவாக அணு ஆயுதங்களை ஆதரிப்பதாக வெளிப்படையாக கூறவில்லை. இருப்பினும் அவரும் புதிய கடுமையான ஈரான் அரசாங்கமும் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்புவதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர். ஈரான் அரசு தற்போது ஹார்முஸ் நீரிணையை கடுமையாக கட்டுப்படுத்தி வருகிறது. மேலும் அமெரிக்காவுடன் நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் கடினமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் போர் ஈரான் அணுவாயுதம் உருவாக்குவதை தொடர்ந்தும் வாய்ப்பை குறைப்பதற்கு பதிலாக அதனை மேலும் அதிகமாக்கி இருப்பதாக எச்சரிக்கின்றனர். இது உண்மையாக இருந்தால் இது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை அதிகரிக்க கூடுதல் காரணமாக அமையும். தற்போது ஈரான் தனது அணு திட்டத்தை மீண்டும் தொடங்கவில்லை. ஆனால் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு தங்களின் அணுசொத்துக்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. சில சென்ட்ரிபியூஜ்களை மத்திய ஈரானில் உள்ள வலுவான நிலத்தடி வளாகத்திற்கு மாற்றியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியின் லோயர் சாக்சனி மாநிலத்தில் உள்ள ஹாண்டர்கீசி நகரில் ஒரு சிறிய விமானம் வீட்டின் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விமானத்தில் 2 பேர் பயணம் செய்தனர். அதில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மற்றொருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமானம் திடீரென உயரத்தில் இருந்து கீழே சரிந்து குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கூரையில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டில் வசித்தவர்கள் சம்பவ நேரத்தில் இல்லாததால் வேறு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்தில் மீட்பு குழுக்கள் விரைவாக செயல்பட்டு தீயணைப்பு மற்றும் அவசர உதவி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அருகிலுள்ள 100 மீட்டர் சுற்றளவில் வசித்த மக்கள் பாதுகாப்பு காரணமாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த விபத்தால் அப்போதைய மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்களுக்கு மனநலம் சார்ந்த உதவி வழங்க கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் குழு அனுப்பப்பட்டுள்ளது. விமானம் ஏன் உயரத்தை இழந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு அல்லது வானிலை காரணமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆங்கில கால்வாய் வழியாக நடைபெறும் சட்டவிரோத குடியேற்ற பாதையில் ஈரானும் தொடர்புடையதாக கூறப்படும் கடத்தல் வலையமைப்புகள் செயல்பட்டு வருவதாக வெளியாகியுள்ள தகவல் பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனை தலைமையிடமாக கொண்ட பிரித்தானிய நாளிதழ் ஒன்று வெளியிட்ட செய்தியின்படி ஈரானின் உளவுத்துறையுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் சிலரை பிரித்தானியாவின் அதிகாரிகள் தடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சில சட்டவிரோத குடியேற்ற பாதைகள் ரகசிய செல்வாக்கு மற்றும் தளவாட வலையமைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளையும் விசாரணை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த நடவடிக்கைகளில் சில ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமைப்பின் யூனிட் 700 பிரிவுடன் தொடர்புடையதாகவும் லண்டனில் செயல்படும் சில முகவர்கள் குறித்து பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஈரான் அதிகாரி தகவல் தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் அது பிரித்தானியாவுக்கு எல்லை பாதுகாப்பு மட்டுமல்லாத தேசிய பாதுகாப்பு, எதிர்உளவு பணிகள் மற்றும் வெளிநாட்டு அரசுகளின் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் குறிப்பிடத்தக்க சவாலாக அமையும். மேலும் இதுபோன்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் பிரிட்டன் தனது எல்லை கண்காணிப்பு, உளவுத்துறை ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வாய்ப்பிருப்பதாகவும் மதிப்பிடப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியால் அமெரிக்கா இணைய பேரழிவுக்கு தயாராகுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கடந்த 21ஆம் தேதி தனது மேம்பட்ட மாதிரிகளில் ஒன்று கட்டுப்பாட்டிலிருந்து தப்பித்து இணையத்தை அணுகி மற்றொரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தின் அமைப்புகளை ஹேக் செய்ததாக ChatGPT உருவாக்கிய OpenAI நிறுவனம் வெளிப்படுத்தியது. மனித அறிவுறுத்தல்களின்றி ஒரு AI மாதிரி மற்றொரு நிறுவனத்தின் தரவுத்தளங்களில் தன்னிச்சையாக ஊடுருவியது இதுவே முதல் முறை என்று நம்பப்படுகிறது. இந்த முன்னெப்போதும் இல்லாத மீறல் உலகளாவிய கவலையை தூண்டியுள்ளதுடன் திரைப்படங்களில் சித்தரிக்கப்பட்ட ரோபோ கிளர்ச்சிகளுடன் ஒப்பிட்டும் பேசப்படுகிறது. இந்த நிலையில் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் ஹேக்கிங் நிரல்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பெருநிறுவன மற்றும் அரசாங்க நெட்வொர்க்குகளுக்குள் ஊடுருவி முக்கியமான தரவுகளை திருடி ரான்சம்வேர் மூலம் முக்கிய அமைப்புகளை முடக்கி ஒரே நாளில் ஒரு தேசத்தை பேரழிவுக்கு உள்ளாக்கக்கூடும் என்று digitalwarfare.com ஜேம்ஸ் நைட் எச்சரித்துள்ளார். மேலும் அவர் வளர்ந்து வரும் இந்த ஆயுதங்கள் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரின் வேகத்தில் வணிகங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அதிகபட்ச நேரத்தை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் தன்னிச்சையாக திட்டமிட்டு செயல்பட்டு தங்களது உத்திகளை மாற்றியமைக்கும் திறன் கொண்டவை என்றும் விளக்கியுள்ளார். ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் ராணுவம் காஸ்பியன் கடலில் மேற்கொண்ட தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக கண்டித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர் காஜா கல்லாஷுடன் தொலைபேசியில் உரையாடிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், இதற்கு ஆதரவளித்தவர்கள் மீது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச சமூகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அளித்த ராணுவ பதிலடியை தொடர்ந்து ஹார்முஸ் நீரில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதற்கு ராஜாந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் நோக்கில் 407 அடி உயரம் கொண்ட ஸ்டார்ஷிப் மெகா ராக்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் 13வது சோதனை ஓட்டம் டெக்சாஸில் உள்ள ஏவுதளத்தில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்ணில் ஏவப்பட்டு 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு ராக்கெட் இந்திய பெருங்கடலில் மென்மையாக தரையிறங்கியது. இது ஸ்டார்ஷிப் V3 ரக ராக்கெட்டின் 2வது சோதனை பயணமாகும். கடந்த வாரம் இந்த ராக்கெட் ஏவ முயற்சி செய்த போது ஏவுதளத்திலேயே என்ஜின் கோளாறு ஏற்பட்டதால் அந்த முயற்சி கைவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.